அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனுடைய வழிபாடு, முருகனுடைய பூஜைலாம் நீங்கள் சிறப்பாக செய்து, இப்போது உங்களால் அந்த பூஜையை சிறப்பாக செய்ய முடியல, நிறைய தடங்கள் வருகின்றது அப்படின்னா என்ன காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு ரொம்ப சிறப்பாக பூஜை செய்வாங்க. செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், சஷ்டியாக இருக்கட்டும், கிருத்திகையாக இருக்கட்டும். மிக மிக சிறப்பாக பூஜை செய்வாங்க. அதில் முக்கியமாக அபிஷேகம் செய்து, முருகனுடைய சிலையோ வேலை வைத்திருக்கிறாங்க அப்படின்னா, அபிஷேகம் செய்து, நிறைய நெய்வேத்தியம் வைத்து, ரொம்ப அழகாக பூஜை செய்யும் பக்தர்களும் ஏராளமானவர் இருக்கிறாங்க. நிறைய பேர் சிம்பிளாக பண்ணாலும், தொடர்ந்து முருகனை விடாமல் வழிபாடு செய்பவர்களும் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஏன் முருகனுக்கு அவங்களால வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு என்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்னா, ஒரு சில காரணம் நான் சொல்கிறதும் இருக்கும், ஒரு சில காரணம் வேறு காரணங்களும் இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் முருகனுடைய வழிபாடு செய்தோ, முருகனுடைய பூஜை சிறப்பாக செய்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்கமே, அதை நீங்கள் மற்றவர்களிடம் சொல்லும்போது அது கண் திருஷ்டியாக உங்களுக்கு மாறிடும். இந்த அறிகுறிகள் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். இதை நீங்கள் உணர்ந்து இருந்தீங்கன்னா இருக்கும். அதாவது நீங்கள் பூஜை செய்கிறீங்க, ஒரு சொந்த வீடு வாங்கிட்டீங்களோ அல்லது மற்ற ஏதாவது ஒன்று உங்களுக்கு முருகன் கொடுத்ததை நீங்கள் பெருமையாக மற்றவரிடம் சொல்லும்போது அது உங்களுக்கு கண் திருஷ்டியாக மாறி உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய பூஜை அந்தளவுக்கு சிறப்பாக செய்ய முடியாத சூழ்நிலையை உங்களுக்கு அமைஞ்சிடும். அதனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தொடர்ந்து முருகனுக்கு ஒரு 6 வாரம் 9 வாரம் இப்படி பூஜை செய்கிறீங்க அப்படின்னா மற்றவர்களிடம் சொல்லாதீங்க. அதாவது உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு தெரியலாம், தப்பு கிடையாது. அதாவது உங்களுக்கு நல்லதுன்னு நினைப்பார்கள் இல்லையா, அவங்களுக்கு தெரியறதுனால தவறு கிடையாது. இப்போ உங்கள் வீட்டு ஆளுங்க, இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியலாம். நீங்கள் இப்படி பூஜை செய்கிறீங்க அப்படிங்கிறது தெரியணும். தெரிஞ்சால் தான் நீங்களும் எந்த அளவுக்கு கடவுளுக்காக அவங்களுக்காக வேண்டிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அவர்களுக்கு தெரியலாமே தவிர மற்றவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ அல்லது தூரத்து சொந்தக்காரங்களுக்கோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி நம்ம இப்படி பூஜை செஞ்சு தான் எனக்கு இது கிடைச்சது, இப்படி நான் முருகனை வழிபாடு செஞ்சனால தான் எனக்கு இப்படி ஆனது அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருமையாக சொல்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சில கண்ணு போல் எல்லார் கண்ணும் இருக்காது. ஒரு சில பேர் நானும் அதை செய்கிறேன், எப்படி செய்யணும் சொல்லுன்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு மற்றவரிடம் போயிட்டு இப்படி பூஜை செய்கிறாளாம், அதனால தான் இதெல்லாம் வாங்குறா, வீடு வாங்குறா, அது வாங்குறா, இது வாங்குறான்னு அப்படிங்கிற சொல்லுபவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் எல்லார் கண்ணும் ஒன்று போல் இருக்காது. இப்போ மற்றவர்களோட பார்வை உங்கள் மேலே தீங்கு பார்வையாக பட்டுருச்சு, அதாவது கண் பார்வையாக பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு பூஜை செய்கிற அந்த தாட்டே உங்களுக்கு விட்டு விலகிடும். அடுத்து உங்கள் குடும்பத்தில் சண்டை வர ஆரம்பிக்கும். நீங்கள் என்றைக்கெல்லாம் முருகனுக்கு சிறப்பாக பூஜை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு சண்டை வர ஆரம்பிச்சிடும். அதே போல் முருகன் மேலே இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். கோவிலுக்கு போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு நீங்கள் எவ்வளோ சிறப்பாக பூஜை பண்ணீங்களோ அதற்கு ஆப்போசிட்டாக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அதாவது எவ்வளோ சிறப்பாக நீங்கள் சுவாமிக்கு வழிபாடு செஞ்சீங்களோ அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக நீங்கள் விளக்கு மட்டும் ஏற்றினா போதும், செவ்வாய்க்கிழமை ஏற்றினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் வழிபாடு செய்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிடும். ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை அப்படி அமைச்சு கொடுத்துடும். அதுதான் கண் திருஷ்டி. கண் திருஷ்டி உங்களை ரொம்ப சோம்பேறித்தனமாக ஆக்கி விட்டுரும். நீங்கள் கடவுளுக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னா நம்ம முன் ஏற்பாடுகள் நிறையா இருக்கின்றது. வீடை துடைக்கணும், நம்ம சுவாமிக்கு விளக்கெல்லாம் சுத்தப்படுத்தணும், நம்ம நான்வெஜ் பழங்கிருந்தோம் அப்படின்னா வீடெல்லாம் நல்லா துடைச்சி எடுக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன செய்ய தோணும் தெரியுமா, நீங்கள் எதுவுமே வேண்டாம், இன்னொரு வாரம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனநிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்படி ஆகுறது அப்படின்னாலே அது கண் திருஷ்டி தான் முழுக்க முழுக்க காரணம். அதனால தான் நம்ம அதிகமாக பூஜை செய்கிறது மற்றவர்களிடம் காமிக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் நீங்கள் செய்கிற தவறுகள் என்ன தெரியுமா, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது. அந்த ஸ்டேட்டஸ் தான் உங்களுக்கு பல பிரச்சனையை கொடுக்கறதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்ப்பது எல்லாமே உங்களுடைய சொந்த பந்தம் தான். அந்த சொந்த பந்தம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வைத்தறிச்சல் இருக்கும், அது உங்களுக்கு தெரியணும், கட்டாயமாக தெரியணும். நீங்கள் வீட்டில் எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பிரச்சனைகள் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு தொடரும். அதனால் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜை பண்ணுறதுலாம் தயவு செய்து போடாதீங்க. அதே போல் ரொம்ப ஹாப்பியான ஸ்டேட்டஸும் போடாதீங்க, ரொம்ப சேடான ஸ்டேட்டஸும் போடாதீங்க. நிறைய பேர் சோக ஸ்டேட்டஸாக போடுவீங்க. அந்த சோகமான பாடல்கள்
உங்களுக்கு வந்து சோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். நீங்கள் ஹாப்பியாக போகிறது கூட நல்லதான். ஏன்னா நம்ம ஹாப்பியாக நம்ம இருக்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டு ஹாப்பியாக தான் இருக்கும். அது நமக்கு நல்லது தான். அதற்காக நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு எங்கேயாவது போகிறது வர்றதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்டேட்டஸில் போடக்கூடாது. சும்மா 2 பாடல்கள் போடலாம், பக்தி பாடல்கள் போடலாம். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணுமே தவிர, நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறத நீங்கள் வந்து அதை வீடியோவாக எடுத்து இப்போ செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுறீங்கன்னா அது வீடியோவாக எடுத்து ஸ்டேட்டஸில் போடாதீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய துன்பத்திற்கான காரணம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு வந்து காலப்போக்கில் உடனேலாம் உங்களுக்கு வந்து பூஜை பண்ண முடியாமலாம் போகாது. 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் இந்த மாதிரி நாட்கள் ஆகும். அதற்கடுத்து நீங்கள் அந்த மாதிரி பூஜை பண்ணவே மாட்டீங்க. அந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும். அந்த கண் திருஷ்டி அமைச்சு கொடுத்துரும். அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போகிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய கண் திருஷ்டி விழுகும். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்டு பாருங்கள். 2 நாளுக்குள்ள உங்களுக்கு காரணம் இல்லாமல் சண்டை வரும். இதுதான் உண்மை. ஏன்னா கண்ணு படும். ஏன்னா இவ்வளோ நல்லா இருக்காளே, இவ்வளோ ஹாப்பியாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி கட்டாயமாக படும். அடுத்தவர்கள் கூட அந்தளவுக்கு கண்ணு போட மாட்டாங்க. ஆனால் சொந்தக்காரங்க தான் ரொம்ப கண்ணு போடுவாங்க. அதனால் வந்து ஸ்டேட்டஸில் வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணுறது எதுவுமே நீங்கள் போடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடுங்க. அதே போல் வந்து நீங்கள் சுவாமிக்கு சிறப்பாக பூஜை செய்யும்போது மற்றவரிடம் சொல்லவும் சொல்லாதீங்க. அதே போல் வந்து பூஜை ரூமை வந்து மற்றவர்களுக்கு காமிக்காதீங்க. அது நமக்கும் கடவுளுக்கும் உள்ள இடம். மற்றவர்களிட வந்து அதிகமாக காமிக்காதீங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பூஜை பண்ணுறீங்க. இப்போ லக்ஷ்மிக்கு ஏதாவது ஒரு பூஜை பண்ணும்போது நம்ம மற்றவர்களை கூப்பிட்டு வந்து தம்பளை செட்டு கொடுப்பாங்க. அந்த நேரம் பூஜை ரொம்ப பார்ப்பது ஒன்றும் தவறு கிடையாது. அந்த நேரம் நீங்கள் பார்த்துட்டு அதற்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து கண் திருஷ்டி அதாவது ஆரத்தி எடுத்து நீங்கள் வந்து அதை கரைச்சிடணும். பூஜை அறைக்கும் பயங்கரமாக கண் திருஷ்டி விழுகத்தான் செய்யும். அதனால் நீங்கள் வந்து இதுவரை சிறப்பாக பூஜை செய்கிறீங்க, திடீர்னு பூஜை பண்ண முடியல அப்படின்னா அதற்கு காரணம் நம்ம தான். நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டே பெருமையாக சொல்கிறது, நான் வந்து இந்த பூஜை செஞ்சனால தான் இப்படி நான் வந்து சரியானேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து அது கண் திருஷ்டி விழுகும். மற்றவர்களிடம் வந்து நீங்கள் தகவலாக தான் சொல்லணும். அதாவது இப்போ வந்து ஒரு 9 வாரம் நம்ம முருகனுக்கு பூஜை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சொந்த வீடு அமைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் செய்து பாருங்க அப்படிங்கிறது சொல்லலாமே தவிர, நான் இப்படி செஞ்சேன் எனக்கு இப்படி ஆச்சு நீங்களும் பண்ணுங்க அப்படி சொல்லும்போதே உங்களுக்கு அது கண் திருஷ்டியாக மாறும். இப்போ வந்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து சொல்லணும், சரி அவங்களும் கஷ்டப்படுறாங்களா அவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லும்போது இது எனக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நான் இந்த பூஜையை பண்ணேன். இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நீங்களும் பண்ணுங்க. உங்களுக்கும் நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுங்கள். இந்த முருகனுக்கு இப்படி பூஜை பண்ணனால தான் நான் இவ்வளோ வசதியாக வந்துட்டேன். இவ்வளோ சொந்த வீடு எனக்கு இத்தான் பெரிய வீடு கிடச்சது. நான் ஒரு கார் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருமையாக சொல்கிறத கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது. முருகனுக்கு பூஜை செய்கிறனால கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணுமே தவிர, நம்மளை ரொம்ப இது பண்ணி நம்ம சொல்லும்போது அங்கே நம்ம டவுன் ஆக ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் ரொம்ப பெருமையாக நம்ம பூஜைக்கு சொல்ல வேண்டாம். முடிந்த அளவுக்கு வந்து நீங்கள் நல்லது சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு கடவுள் எல்லாமே கொடுப்பாரு. நான் இது பண்ணனால தான் இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிறது நம்ம பெருமையாக நம்ம சொல்லும்போது தான் அங்கே டவுன் ஆகுறோம். சுவாமிக்கு வந்து இப்படி பூஜை செஞ்சால் நல்லது. இப்போ நான் தகவல் உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறேன். இப்போ வந்து முருகனுக்கு நிறைய தகவல் நான் சொல்கிறேன். இது வந்து நான் தகவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? அதனால் நல்லது. இப்போ வந்து நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறதுனாலே எனக்கு பார்த்தீங்கன்னா புண்ணியங்கள் அதிகமாகவே முருகன் எனக்கு கொடுக்க தான் செய்கிறாரு. என்னால் உணர முடியுது. ஏன்னா நம்ம வந்து 4 பேர்த்துக்கு நல்லது சொல்லும்போது நமக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு 1000 மடங்கு நமக்கு நல்லது கொடுக்கத்தான் செய்வார். உங்களுடைய பூஜைகள் பற்றி நீங்கள் தகவல் சொல்லுங்கள். இப்படி செய்யலாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு மட்டும் நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. வீடியோ எடுத்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து அனுப்பாதீங்க. கண் திருஷ்டி விலகும். உங்களுடைய முருகன் படத்தை நீங்கள் மட்டும் ரசித்துக்கோங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட அறிகுறிகள் உங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம், உங்களால் பூஜை பாத்திரம் எதுவுமே விளக்க முடியாமல் ரொம்ப டயர்டாகுது, இல்லை நாளைக்கு பூஜை பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசு உங்களுக்குள்ளே வருது, இல்லை எனக்கு வந்து இன்னொரு வாரம் பார்த்துக்கலாம், கோயிலுக்கு இன்னொரு வாரம் போய்க்கலாம், இன்னொரு மாதம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாட்டெல்லாம் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு கண் திருஷ்டி விழுந்திருக்கு. அதனால் மற்றவர்களிடம் வந்து அந்த பூஜையை வந்து சொல்லாதீங்க, பூஜை அறையை காட்டாதீங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப எளிமையானதான். இதை ஒரு கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாக போயிடும். திரும்ப முருகனுக்கு நீங்கள் சிறப்பாக பூஜை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கெல்லாம் கொஞ்ச நாள் தாங்க, அப்புறம் அதுக்கடுத்து தானாக சரியாயிடும். அதனால் வந்து நம்பிக்கையுடன் இருங்க. எல்லாமே முருகர் வந்து சரி செய்து கொடுப்பார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.